அது ஒரு அழகிய கிராமம். அந்த ஊர்ல பெரிய பெரிய ஹோட்டல்கள் இருந்தாலும் ஏழைகளுக்கு சாப்பாடு கிடைக்காத நிலை. அந்த தெருவின் மூலையில் ஒரு பழைய தள்ளுவண்டி. அதில் ஒரு போர்டு, 5 ரூபா பிரியாணி. அதை பார்த்து மக்கள் ஆச்சரியம். முருகன் காலையிலேயே அடுப்பை ஏத்துறான். பாபு, டேய், 5 ரூபாய்க்கு பிரியாணி விக்கிறேனா? லாபம் எங்கடா வரும்? முருகன் சிரிச்சு, பசிக்கிறவங்க சாப்பிடுற சிரிப்பு தான் லாபம். பசி காரணமா ஒரு சிறுவன் மெதுவா கடைக்கு வர்றான். அண்ணா, என்கிட்ட 3 ரூபா தான் இருக்கு. இங்க பசிக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபுல் பிளேட் தான். அவன் சூடான பிரியாணி கொடுக்கறான். கவி கண்களில் கண்ணீர். மீனா பாட்டி அங்கிருந்து பார்க்கறாங்க. பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்தவன் கடவுளுக்கு சமம். பெரிய காரில் ராஜா சேட் வர்றான். அவன் ஹோட்டல் பெயர் ராஜா ராயல் பிரியாணி. ஒரு பிளேட் 250 ரூபாய். அவன் கோபமா, ஆஸ் இந்த 5 ரூபா பிரியாணி காரணமா என் கடைக்கு கஸ்டமர் குறையுது. அந்த முருகன் கடை மூடணும். அவன் ஊராட்சி ஆளுகிட்ட புகார் கொடுக்கறான். பாப்பு ஒரு முட்டை வேக வைக்கிறான். அது வெடிச்சு அவன் முகத்துல விழும். குழந்தைகள் சிரித்தனர். முருகனும் ஒரு காலத்தில் பசியால் தவிச்சவன். ஒரு அந்நியர் அவனுக்கு சாப்பாடு கொடுத்திருந்தார். அந்த நாளிலிருந்து யாரும் பசியால் தவிக்க கூடாதென்று முடிவு எடுத்தேன். ஏழை மக்கள் எல்லாரும் முருகன் கடைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகள் சொன்னாங், முருகன் அண்ணா வந்தாச்சு. சியூ, இவன் நல்லவனா இருந்தா நான் வியாபாரம் எப்படி பண்றது? அன்று பெரிய மழை பொய்தது. அனைத்து ஹோட்டலும் மூடப்படும். ஆனா முருகன் மட்டும் நின்று, பசியுக்கு மழை தெரியாது. அந்த இரவு ராஜா சேட்டின் கார் பழுதாகிவிட்டது. அவனும் அவன் டிரைவரும் பசியால் தவித்தனர். அவர்கள் செல்லும் ஒரே திறந்த கடை. 5 ரூபா பிரியாணி. ராஜா வெட்கப்படுறான். பசி வந்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான். அவன் ராஜாவுக்கும் சாப்பாடு தர்றான். ராஜா அமைதியா சாப்பிடுறான். அவனுக்கு மனசாட்சி வருகிறது. பணம் பெரியது இல்லை, பகிர்ந்த உணவுதான் பெரியது. நான் பெரிய ஹோட்டல் கட்டினேன், ஆனா நல்ல மனசு கட்டலை. ஊர் மக்கள் எல்லாரும் முருகனை பாராட்டுறாங்க. முருகா, என்ன மன்னிச்சிடு. மன்னிப்பு கேட்கிற மனசு இருந்தா நீ நல்லவன். ராஜா தனது ஹோட்டலிலும் 10 ரூபாய் சாப்பாடு திட்டம் தொடங்குறான். அனைவரும் சேர்ந்து சாப்பிடுறாங்க. பசியோட இருந்த நாளை நான் மறக்க மாட்டேன். பணம் இருந்தால் மனிதன் பெரியவனாக மாட்டான். பசிக்கிறவனுக்கு உணவு கொடுத்தால்தான் மனிதன் உயர்வான். இந்த மாதிரி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம குட்டீஸ்க்கும் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி நல்ல நல்ல கதைகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.